அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கிறோம். இந்த மாங்காய் சீசனில் எப்படி மாங்காய் ஜேம் செய்தான்னு ரெசிபி பார்ப்போம். இதுக்கு நான் பச்சை மாங்காய் எடுத்துக்கிறேன். 2 பச்சை மாங்காயில் தான் இந்த ஜேம் ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறது. முதல்ல நான் 2 மாங்காவை நல்லா கழுவி தோலை சீவி கொள்கிறேன். சீவி வச்ச 2 மாங்காவையும் ஒரு கிரேட்டர் வச்சு காட்டுற மாதிரி கிரேட் பண்ணி கொள்கிறேன். எங்களுக்கு கத்தியால் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கொள்ளவும் மீளும். மாங்காவை வேக வச்செடுக்கும் போது இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். கிரேட் பண்ணின மாங்காவை கப்பால் அளந்து கொள்கிறேன். நாங்கள் எந்த கப்பால் மாங்காவை அளந்தெடுக்கிறோம் அதே கப்பால் தான் தண்ணியையும் அளந்தெடுக்கணும். நான் தோல் சீவி எடுத்த 2 மாங்காயில் இருந்தும் 2 கப்பளவான மாங்காய் துண்டுகள் கிடச்சிது. 1 கப் மாங்காய் துண்டுகளுக்கு 1.5 கப் தண்ணி என்ற அளவில் நான் 3 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணியையும் மாங்காய் துண்டுகளையும் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். ஜேம் செய்கிறதுக்காக மாங்காய் துண்டுகளை நல்லா வேக வச்செடுக்கணும். மாங்காவையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சட்டியை நாங்கள் அடுப்பில் வச்சு மூடிடுவோம். 10 நிமிஷம் மாதிரி வேகட்டும். தண்ணியோடு சேர்ந்து மாங்காய் நல்லா குக் ஆகிக்குது. வீடியோவில் காட்டுற மாதிரி அப்போ வச்சு நல்லா மசிச்சு கொள்வோம். வெந்திக்கு மாங்காவை அடுப்பில் இருந்து இறக்கி கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு ஆறுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். ஆறினத்துக்கு பிறகு மாங்காய் மிக்சிங்கை ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு நைஸாக அரைச்செடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நைஸாக அரைச்செடுத்த மாங்காய் ஜூஸை திரும்பவும் அதே சட்டிக்கு மாற்றிக்கொள்வோம். அந்த சட்டிக்கு மாற்றி எடுக்கும் போது கட்டாயம் நாங்கள் அளந்தெடுக்க வேணும். மாங்காய் ஜூஸை அளந்தெடுத்தால் தான் எங்களுக்கு சுகரையும் அளந்து சேர்க்க வசதியாக இருக்கும். எனக்கு 2 மாங்காயில் இருந்தும் இந்த மாங்காய் ஜூஸ் 3.25 கப் அளவுக்கு வந்திருந்தது. அடுத்தது நான் இந்த மாங்காய் மிக்சிங்க்கு சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 கப் மாங்காய் மிக்சிங்குக்கு 3/4 கப் அளவுக்கான சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இதுக்கு மொத்தம் 2.5 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் கரையும் வரையும் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் கிளறிக்கொள்ள வேணும். இல்லைன்னா சுகர் அடிப்பிடிச்சிடும். சுகர் கரையும் போது மாங்காய் மிக்சிங் இருந்ததை விட கொஞ்சம் லிக்விட் ஆகும்.
நாங்கள் கொஞ்சம் நேரம் அதை வேக வச்செடுக்கும் போது பழைய நிலைமைக்கே வந்துடும். சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கிளறுவத்தை நிப்பாட்டிட்டு தனியாக கொதிக்க விடுவோம். அப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி மேலுக்கால நுரை வரும். அதை நாங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு மேலுக்கால அள்ளி எடுக்க வேணும். அது மாங்காட பால் தான் நுரையாக வருது. அது திரும்பவும் ஜேமோட கிளறிப்பட்ட டேஸ்ட் வித்தியாசமாக பண்ணுறதுனால எல்லாத்தையுமே அள்ளி எடுத்துக்கொள்கிறது நல்லது. இப்போ நாங்கள் இந்த ஜேமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம். ஒரு சிட்டிகை அளவான உப்பு சேர்த்திக்கிறேன். தண்ணி உப்பு சேர்க்காமல் தூள் உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும். அதோட நான் கலரிங்குக்காக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலரிங் இருந்தால் ஆட் பண்ணி கொள்ளையிலும், கலரிங் இல்லாமலும் இதில் மாங்காட கலர் பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜேம் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேவை இருந்தால் ஏலக்காய் தூள் அல்லது வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம். அது சேர்த்தா அந்த வாசனை தான் கூடுதலாக இருக்குமே ஒழிய மாங்காட வாசனை குறைஞ்சிடும். அதனால் நான் அது எதுவும் சேர்க்க இல்லை, நேச்சுரலாகவே இருக்கட்டும்ண்டு. ஜேம் இறுகினாண்டதை பார்க்குறதுக்கு ஒரு பிளேட் எடுத்திக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஜேமை சேர்த்துக்கொள்கிறேன். விரலால் நாங்கள் அதுக்கு நடுவில் கோடு போட்டு பார்க்கும்போது 2 கொட்டுக்கும் நடுவில் ஒட்டாமலுக்கு வந்தால் ஜேம் பெர்ஃபெக்டாக இருக்குது என்று அர்த்தம். ஜேம் நழுவி விழ பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இறுக வைக்க வேணும். இதுதான் பெர்ஃபெக்டான ஸ்டேஜ். நாங்கள் அகப்பக்கி அள்ளி பார்க்கும்போது அல்லது இந்த பிளேட்லேருந்து கொட்டும் போது பாருங்கள், ஜேம் விழும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு விழுது. அதுதான் சரியான ஸ்டேஜாக இருக்கும். நாங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கிளறிக்கொள்ளுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் ஆற வைக்க வேணும். அதை அப்படியே பொட்டிலில் சேர்க்குறது இல்லை. நல்லா ஆறும் போது சட்டியோட சூடும் சேர்ந்து ஜேம் இன்னும் இறுகிடும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் பொட்டிலுக்கு சேர்க்க வேணும். பத்து நிமிஷம் மாதிரி நல்லா ஆற விட்டிக்கிறேன். இப்போ ஜேம் முன்னே இருந்ததை விட நல்லா இறுகிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதை பொட்டிலுக்கு சேர்த்துக்கொள்வோம். ஜேம் சேர்க்கும் போது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கட்டாயம் ஒரு கிளாஸ் போட்டில் தான் சேர்த்துக்கொள்ள வேணும். அதுதான் நல்லது. நான் ஒரு கிளாஸ் போட்டில் கழுவி ஈரம் இல்லாமல் துடைச்சி காய வச்சு எடுத்துக்கிறேன். இதில் தான் நாங்கள் ஜேம் எல்லாத்தையும் சேர்க்க போகிறது. உங்களுக்கு ஜேமை பார்க்கும்போது விளங்கும், நல்ல ஸ்மூத்தான ஒரு பதத்தில் வந்திக்குது. இது விழும்போது விட்டு விட்டு விழுது. இதுதான் சரியான பெர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஜேமை எங்களுக்கு ஈரம் இல்லாத காஞ்ச ஸ்பூன் வச்சு பாவிச்சோம்னா 6 மாதம் வரையும் பாவிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சும் பாவிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் பாவிக்கலாம். வெறும் 2 பொருட்கள் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய, வீட்டில் குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஜேம் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.